ஒரு மனிதன் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்தார். அவர் அவளை மிகவும் நேசித்தார். பல வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு தோல் நோய் வந்தது. மெதுவாக அவளின் அழகு மங்கத் தொடங்கியது. இதற்கிடையில் கணவன் ஒரு பயணத்திற்கு சென்றார். திரும்பி வருகின்ற போது ஒரு விபத்து ஏற்பட்டு அவன் தன் பார்வை இழந்தான். இருப்பினும் அவர்களின் திருமண வாழ்க்கை வழக்கம் போல் தொடர்ந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவள் படிப்படியாக தன் அழகை இழந்தாள். ஆனால் பார்வையற்ற கணவருக்கு இது தெரியவே இல்லை. அவர் அவளை இன்னும் நேசித்துக் கொண்டே இருந்தார். அவளும் அவனை மனமாற நேசித்தாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவள் இறந்துவிட்டாள். கணவன் மிகவும் வேதனை அடைந்தார். இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் ஊரை விட்டு செல்ல தயாரானார். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒருவன் கூப்பிட்டு, இப்போது எப்படி உன்னால் தனியாக நடக்க முடியும்? இத்தனை நாள் உன் மனைவி உனக்கு உதவி செய்தாள் என கேட்டார். அவர் பதிலளித்தார், நான் பார்வையற்றவன் அல்ல, நான் பார்வையற்றவன் போல் நடித்தேன். ஏனென்றால் அவளின் தோல் நோயை நான் பார்க்க முடியும் என்று அவளுக்கு தெரிந்தால் அவளுடைய நோயை விட அது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அதனால் தான் நான் பார்வையற்றவனாக நடித்தேன். அவள் நல்ல மனைவியாக இருந்தாள். நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மட்டுமே விரும்பினேன் என்றார். இந்த கதையின் பொருள், சில நேரங்களில் மற்றவர்களின் குறைகளை புறக்கணித்து அவர்கள் யார் என்பதற்காக அவர்களை நேசிப்பது நல்லது. அதுதான் உண்மையான அன்பு.